சண்டே ஆஃப்டர்நூன் நான் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் ஃபுல்லாமே இந்த வீக்கெண்ட்ஸை நினச்சி தான் உயிர் வந்துட்டே இருப்பேன். எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்க சொல்லுங்கள். ஏன்னா வீக் டேஸ் ஃபுல்லாமே ஜிஞ்சரின்ட்ட மங்கி மாதிரி தனியாக உட்காந்துட்டு தனியாக சாப்பிடணும், தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பாப்பா இருக்கான் தான், பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ஃபீல் இருக்குமா. அவங்க நைட் 8 மணி 7 மணிக்கு வருவாங்க. அது வரைக்கும் தனியாக நான் பாட்டுட்டு உலாத்திட்டு இருப்பேன். இந்த வீக்கெண்ட்ஸில் தான் ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றது. இது எல்லாமே முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடும்போது அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கும் நான்வெஜ் பிடிக்காது. அதனால நான்வெஜ்ஜில் வர பெரிய பெரிய பீஸில் அப்போ தானே அவங்ககிட்ட தள்ளி விட முடியும். அதுக்காக தான் அது என்ன லஞ்சு சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் வந்து போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா ஜோன்னு மழை பெய்யுது. ஆக்சுவலி வெளியில் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இந்த மந்தோட ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்குறதுக்காக. கடைசியில் இந்த மழை வந்து சுத்தமாக சொதப்பிடுச்சு. சரி வாங்க, இந்த மந்தோட பட்ஜெட் பிளான் வந்து நோட் பண்ணவே இல்லை. அதனால இந்த மந்தோட வரவு செலவுலாம் நோட் பண்ணி வைக்கலான்னு நானும் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க? அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் விட ஹஸ்பண்ட் கூட ஓவராக காசிப்ஸ் பேசுறது. எங்களுக்கு இந்த வீக்கெண்ட் அப்படி தான் போச்சு. நானும் ஹஸ்பண்டும் ஃபுல்லாக காசிப்ஸ் பேசி சிரிச்சுட்டு இருந்தோம்.